கரண்ட்டுக்கும் 10 பொருத்தமும் அமோகமா இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட் இருக்கு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா நீ முதல்ல அதை சொல்லுன்றீங்க இல்ல? கரண்ட்ங்கிறது தடை இல்லாம ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு பாத் கண்டிப்பா அதுக்கு தேவைப்படும். அதுக்கு பேர் தான் சர்க்கியூட். கரண்ட் எந்த பொருள் மூலமா பாஸ் ஆகுமோ அது எல்லாத்தையும் வச்சு நாம ஒரு சர்க்கியூட்டை உருவாக்க முடியும். உப்பு தண்ணியில கூட எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பிரமாதமா பாஸ் ஆகும். இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 70% தண்ணியும் அதோட உப்போட கலவையும் இருக்கும். கரண்ட் நமக்குள்ள பூந்து விளையாடுறதுக்கு இந்த ஒரு காரணம் போதாதா? இதனாலதான் காதல கரண்டோட ஒப்பிடுறாங்க. சயின்டிபிக்கா சொல்லணும்னா நம்ம உடம்பு ஒரு பிரமாதமான கண்டக்டர். கரண்ட் பாஸ் ஆகாத பொருட்களுக்கு பேரு இன்சுலேட்டர். உதாரணத்துக்கு ரப்பர்ல செய்யப்பட்ட ஷூஸ். இது அந்த சர்க்கியூட்டை முழுமையடைய விடாது. எப்படின்னா நம்ம பாடி கிரவுண்ட் ஆகாதனால சர்க்கியூட் முழுமையடையாது. அதனால நம்ம ஓபன் வயசு தொட்டா சர்க்கியூட் நம்ம மூலமா முழுமையடைஞ்சிடும். 8000 வோல்ட் எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ல கரண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த கரண்டால ஒரு அணில்